அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். சென்னை கிழக்கு தாம்பரம் சந்தோஷபுரத்திலிருந்து உங்கள் ஜோதிடர் ஆனந்தன். எல்லாம் வல்ல ஈருளாலும் எனது குருநாதர் ஆதித்ய குருஜி ஐயா அவர்களின் ஆசையோடும் இந்த பதிவை உங்களுக்காக பதிவிடுகிறேன். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஜோதிடத்தில் திருமண காலம் எப்போது என்ற அமைப்பை பார்க்கலாம். இப்போ திருமண காலம் எப்போது என்று கணிப்பதற்கு முன்னாடி ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு திருமணம் எப்போது நடக்கும் என்பதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதாவது காலதாமதமாக நடக்குமா, அந்தந்த பருவத்திலே சரியான பருவத்தில் நடக்குமான்றதை ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ராசி அல்லது லக்னத்துக்கு 2ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம் இந்த இடத்துல பாபகிரகங்களான சனியோ, செவ்வாயோ, ராகுவோ, கேதுவோ, பாபரோடு சேர்ந்த புதனோ அல்லது தேய்பிரை சந்திரன், அமாவாசை நெருங்கக்கூடிய சந்திரன் சம்மந்தப்பட்டு இருந்தாங்கன்னா அந்த ஜாதகருக்கு காலதாமதமாக திருமணம் நடைபெறும். அந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா ஆண் ஜாதகராக இருந்தாங்கன்னா 30 வயதிற்கு மேலும், பெண் ஜாதகியாக இருந்தாங்கன்னா 27 வயதுக்கு மேலேயும் திருமணம் நடைபெறும். அப்போது திருமண காலம் என்பது பார்த்திங்கன்னா ராசி லக்னத்துக்கு 2, 7, 8ஆம் இடத்தோடு பாபகிரகங்கள் சம்பந்தப்படும் போது ஆணாக இருந்தால் 30 வயதிற்கு மேலேயும், பெண்ணாக இருந்தால் 27 வயதிற்கு மேலேயும் திருமணம் நடைபெறும். ஓகேங்களா? இது திருமணம் சீக்கிரம் நடக்குமா, அந்தந்த பருவத்தில் நடக்குமான்றதை கணிக்கிறதுக்காண்டி ஒரு அமைப்பு. ஓகேங்களா? இப்போ திருமணம் நீங்கள் வந்துட்டாலே அதை திருமணம் என்ற அமைப்புக்கு சம்பந்தப்பட்ட பாவகம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் பாவகம். 7ஆம் பாவகம் திருமணத்தை குறிக்கக்கூடியது. லக்னத்துக்கு 7ஆம் பாவகம் திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவகம். அப்போது இந்த திருமணத்துக்கு குறிக்கக்கூடிய பாவகங்கள் எவை, கிரகங்கள் எவைன்னு பார்க்கலாம். இப்போது திருமணத்தை குறிக்கக்கூடிய பாவகம் 7ஆம் பாவகம். இந்த 7ஆம் பாவகத்துக்கு திரிகோண பாவகமான 5ஆம் பாவகமும் 9ஆம் பாவகமும் திருமணத்தை கொடுக்கக்கூடிய பாவகங்கள். 7ஆம் பாவகத்திற்கு 5ஆம் பாவகமான 11ஆம் பாவகம் திருமணத்தையும் தரும். 7ஆம் பாவகத்திற்கு 9ஆம் பாவகமான 3ஆம் பாவகம் திருமணத்தை தரும். அப்போது திருமணத்தை தரக்கூடிய பாவகங்கள் 7, 11, 3. அப்போது ஒருத்தருக்கு திருமணத்தை தரக்கூடிய பாவகம் 7, 11, 3ஆம் பாவகம். அதன் அதிபதிகளும் திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வருவாங்க. ஓகேங்களா? இது எல்லா லக்னத்துக்கும் பொருந்தும். 7, 11, 3 இந்த 3 அதிபதிகள் தசை புத்திகள் வரும்போது அந்த ஜாதகருக்கு திருமணம் நடைபெறும். ஓகேங்களா? இது எல்லா லக்னங்களுக்கும் பொருந்தும். அது மட்டும் இல்லாமல் 2, 12ஆம் அதிபதிகளும் திருமணத்தை தரக்கூடியவர்கள் தான். ஏன்னா 2ஆம் இடம் பார்த்திங்கன்னா குடும்பஸ்தானத்தை குறிக்கும், 12ஆம் இடம் போகஸ்தானத்தை குறிக்கும். அப்போது போகம் என்பது திருமண சம்பந்தப்பட்ட அமைப்பு தான். ஓகேங்களா? குடும்பம் திருமணம் ஆன பின் தான் குடும்பம் அமையப்போகுது. அப்போ குடும்பஸ்தானமான 2ஆம் பாவமும் போகஸ்தானமான 12ஆம் பாவமும் எப்போதாவது திருமணத்தை தருவார்கள். அதாவது ஃபஸ்ட்டு சொன்னது 7, 9, 11 திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வருவாங்க. 2, 12ஆம் அதிபதிகள் எப்போதாவது திருமணத்தை தரக்கூடிய அமைப்பு. அந்த 3 அமைப்பும் முடியாத பட்சத்தில் அந்த 2, 11ஆம் அதிபதிகள் திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வருவாங்க. இப்போ அது மட்டும் இல்லாமல் சுக்கிரன் கலத்திர காரகன் சொல்லுவாங்க. அதாவது திருமணத்தை தரக்கூடிய காரகன் யாருன்னு பார்த்தீங்கன்னா சுக்கிரன். அப்போ சுக்கிரனுடைய தசாபுத்தியிலையும் திருமணம் நடைபெறும். அது மட்டுமல்ல, சுக்கிரனோட சம்பந்தப்பட்ட கிரகத்தினுடைய தசாபுத்தியிலையும், சுக்கிரனுடைய வீடுகளோடு சம்பந்தப்பட்ட கிரகத்தின் தசாபுத்திகளையும் நடைபெறும். அப்போது திருமணத்திற்கு சுக்கிரனுடைய வீடுகளோடு சம்பந்தப்பட்ட கிரகங்கள், சுக்கிரனோடு சம்பந்தப்பட்ட கிரகங்கள் திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வரும். அது மட்டும் இல்லை, 7, 11, 3ஆம் பாவகமும் 2, 12ஆம் பாவகம் திருமணத்தை தரக்கூடிய பாவகம். அந்த பாவகத்தோடு அந்த பாவகாதிபதியும் அந்த பாவகத்தோடு சம்பந்தப்பட்ட கிரகமும் திருமணத்தை தரும். அது மட்டும் இல்லை, அந்த பாவகாதிபதிகள் பார்க்கின்ற கிரகமும் அந்த பாவகாதிபதியால் பார்க்கப்படுகின்ற கிரகமும் திருமணத்தை தரும். ஓகேங்களா? திருமணத்தை தரக்கூடிய அமைப்பு இதில் தெளிவாக இருந்துக்கிடும். இப்போ பார்த்தீங்கன்னா திருமணத்தை தரக்கூடியவர்கள் முதலாவது 7ஆம் பாவகம் 11, 3, அதற்கு அடுத்து 2, 12ஆம் பாவகம், அடுத்தது சுக்கிரனுடைய வீடுகள், சுக்கிரனோடு சம்பந்தப்பட்ட கிரகங்கள்,
சுக்கிரன் வீடுகளோடு சம்மந்தப்பட்ட கிரகங்கள், 7, 11, 3, 2, 12ஆம் பாவகத்தோடு சம்மந்தப்பட்ட கிரகங்கள், அதோடு மட்டும் இல்லாமல் 7, 11, 3, 2, 12ஆம் பாவகாதிபதியால் பார்க்கப்படக்கூடிய கிரகமும் திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வருவாங்க. இப்போ இந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா, ஒருத்தர் அந்த பருவ வயதில் எந்த கிரகத்தின் தசாபதிகள் வருதுன்னு பார்த்துட்டு அந்த தசாபதியில் திருமணத்தை தரக்கூடியவர்களாக வருவாங்க. ஓகேங்களா? அப்போது இந்த அமைப்பு பிரகாரம் பார்க்கும்போது, அதாவது திருமண அமைப்பு பார்த்தீங்கன்னா 3, 7, 11 மட்டும் சொல்கிறேன். சுக்கிரன் வந்து பொதுவான திருமணத்தை தரக்கூடிய எந்த லக்னமாக இருந்தாலும் சுக்கிரனை பற்றி சொல்ல போகிறதில்ல. 3, 7, 11 பற்றி சொல்கிறேன். நீங்கள் 2, 12 அமைப்பு நீங்கள் எடுத்துக்கோங்க. 2, 12 எப்பாவது ஒரு ட்ரிப்பை தரப்போகுது. 3, 7, 11 திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் அடிக்கடி செய்யக்கூடிய அமைப்பில் வரும். இப்போ இந்த அமைப்பில் பார்க்கும்போது 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா கடக ராசியாக அல்லது சிம்ம ராசியாக இருந்துச்சுன்னா ஒரே ஆதிபத்தியம் மட்டும் வரும். அப்போது ஒரே ஆதிபத்தியத்தை உடைய கிரகம் திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வரும்போது அந்த கிரகம் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை கொடுக்கும். அப்போ அந்த திருமணத்தை அது கொடுக்கணும்னா அந்த கிரகம் வந்து அந்த பாவகத்துக்கு 6, 8, 12 மறையாமல் கேந்திர கோணத்தில் இருக்கும்போது அந்த திருமணத்தை கொடுக்கக்கூடிய தகுதியோடு அந்த கிரகம் இருக்கும். அதாவது திருமணத்தை தரக்கூடிய கிரகம் தன்னுடைய வீட்டுக்கு கேந்திர கோணத்தில் இருக்கும்போது திருமணத்தை தருவார்கள். 6, 8, 12 மறையும் போது திருமணத்தை தரமாட்டார்கள். இது வந்து பாவத் பாவ விதிப்படி நம்ம பார்த்துக்கணும். இப்போது ஒரு ஜாதகருக்கு நான் சொன்ன 5 பாவகாதிபதிகளும் சுக்கிரனுடைய வீடுகளும் சுக்கிரனும் வந்து திருமணத்தை தருவார்கள்னு சொன்னேன். இந்த அமைப்பில் யார் தரக்குண்டான தசாபதிகள் வருதோ அந்த தசாநாதன் வந்து அந்த பாவகத்திற்கு 6, 8, 12 மறைஞ்சிட்டாருன்னா அவர் தரமாட்டார். ஆனால் மறையாமல் கேந்திர கோணத்தில் இருந்தாருன்னா திருமண பாவகத்திற்கு கேந்திர கோணத்தில் இருக்கும்போது அந்த கிரகம் பார்த்திங்கன்னா திருமணத்தை கொடுக்கும். அது ஒரு பாயிண்ட். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 ஆதிபத்தியம் உடைய கிரகம் வரும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி வந்து பார்த்திங்கன்னா சுக்கிரன். ஓகேங்களா? சுக்கிரன் வந்து 7ஆம் அதிபதி மட்டும் இல்லை 2ஆம் அதிபதியும் வருவார். அப்போ 2, 7 வந்து திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வருது. அதனால் சுக்கிர தசை பிரச்சனை இல்லை. சுக்கிர தசை வந்துச்சுனாலே அந்த மேஷ லக்னக்காரருக்கு திருமணம் நடந்துடும். இதே 11ஆம் அதிபதியாக வருதுன்னு வச்சுக்கலாம். 11ஆம் அதிபதி யார்? சனி. மேஷ லக்னத்துக்கு 11ஆம் அதிபதி சனி. அவர் வந்து திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வரும்போது அவர் பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்து பலனை செய்ய போகிறாரா இல்லை 11ஆம் இடத்தை பலனை செய்ய போகிறாரா என்றது பாவத்பா விதிப்படி கணிச்சுக்கணும். அதில் 11ஆம் பாவகத்திற்கு அவர் கேந்திர கோணத்தில் இருக்கும்போது 11ஆம் வீட்டு பலனான திருமணத்தை கொடுப்பார். இல்லை 11ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 மறைஞ்சிட்டாருன்னா அந்த திருமணத்தை தரமாட்டார். அதே மாதிரி 10ஆம் வீட்டுக்கு கேந்திர கோணத்தில் இருக்கும்போது தொழில் ஸ்தானத்தை தருவார். 10ஆம் வீட்டுக்கு 6, 8, 12 மறைந்தால் தொழிலை தரமாட்டார். அப்போது அந்த கிரகம் திருமணத்தை தரக்கூடிய பாவகாதிபதி அந்த பாவகத்துக்கு 6, 8, 12 மறைந்தால் அந்த கிரகம் திருமணத்தை தராது. கேந்திர கோணத்தில் வரும்போது திருமணத்தை தரும். அப்போ மேஷ லக்னத்துக்கு சனியானவர் வந்து கேந்திர கோணத்தில் 11ஆம் அதிபதி கேந்திர கோணத்தில் இருக்கணும். அது ஒரு பாயிண்ட் பார்த்துக்கணும். பாவத் பாவிதி பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு அமைப்பு என்ன பார்த்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா எந்த லக்னமாக இருந்தாலும் பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் வந்து திருமணத்தை தரமாட்டாங்க. இப்போ பாதகாதிபதி இப்போ இந்த இடத்துல பாதகாதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சரலக்னத்துக்கு 11ஆம் அதிபதி, சிரத்துக்கு 9, உபயத்துக்கு 7ஆம் அதிபதி. இவர்கள் வந்து பாதகம் செய்யக்கூடிய அமைப்பில் அந்த ஜாதகத்தில் அமைஞ்சிருந்ததுன்னா அப்போது பாதகாதிபதி எப்போ பாதகம் செய்வார்ன்று தெளிவாக தெரிஞ்சிருந்தால் தான் நீங்கள் இந்த பாதகாதிபதி வந்து திருமணத்தை தருவாரா மாட்டாரான்னு உங்களுக்கு நீங்கள் கணிக்க முடியும். அப்போ அந்த பாதகாதிபதி வந்து பாதகஸ்தானத்திலே இருந்து அதிக சுபத்துவமாக இருக்கும்போது பாதக பலனை செய்யக்கூடிய அமைப்பில் வந்துடுவார். அந்த பாதகாதிபதி வக்கரமாக இருந்தாலோ பாபர் சம்பந்தப்பட்டு இருந்தாலோ அந்த பாதகத்தை செய்ய மாட்டார். அப்போது பாதகாதிபதி பாதகஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அதாவது மிதுன லக்னத்துக்கு பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி குரு வந்து திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வருவார். அப்போது மிதுன உபய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார்.
7ஆம் அதிபதி பாதகஸ்தானத்திலிருந்து வக்கரமோ அல்லது பாபத்துவமோ அடையாமல் இருந்தாருன்னா அந்த குரு வந்து திருமணத்தை தரமாட்டார். அப்படியே கொடுத்தா கூட அந்த பாதக அமைப்பை செஞ்சிருவார். அப்போது பாதகாதிபதியாக செயல்பட போகிறாரான்னு பார்க்கணும். அது 11ஆம் அதிபதியாக இருந்தாலும் சரி, 7ஆம் அதிபதியாக இருந்தாலும் சரி, 9ஆம் அதிபதியாக இருந்தாலும் சரி. சரலக்னத்துக்கு 11ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார். சிற லக்னத்துக்கு 9ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார். உபய லக்னங்களுக்கு 7ஆம் அதிபதி பாதகாதிபதியாக வருவார்கள். அப்போ அந்த பாதகாதிபதியாக வரக்கூடிய கிரகம் திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வரும்போது அந்த அந்த கிரகம் பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கிட்டு, அது பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் இருந்ததுன்னா அந்த கிரகம் வந்து திருமணத்தை தராது. அப்படியே கொடுத்தா கூட பாதகத்தை செஞ்சிடும். அப்போ அந்த அந்த அமைப்பை நீங்கள் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அப்போது ஒரு ஜாதகத்தில் திருமணத்தை தரக்கூடிய கிரகமாக பாவகமாக வரும்போது அது பாதகாதிபதியாக இருக்காரான்னு பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லை, ஜென்ம பகைவர்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு லக்னத்துக்கும் ஜென்ம பகைவர் இருக்காங்க, பகை கிரகம் இருக்குது. அப்போ அந்த அதிபதி வந்து திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வந்தார்னு வச்சுக்கங்களேன், அந்த ஜென்ம பகைவராக வரக்கூடிய கிரகம் வந்து திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் 3ஆம் அதிபதியாகவோ, அதை ஏன் சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, திருமணத்தை தரக்கூடிய 2 ஆதிபத்தியம் வரும்போது அந்த ஜென்ம பகைவராக வரக்கூடிய அமைப்பு லக்னத்துக்கு 6, 8ஆம் அதிபதி சம்மந்தப்பட்டதுன்னா ஜென்ம பகைவராக வருவாங்க. அதாவது மேஷ லக்னத்துக்கு ஜென்ம பகைவர் யார் பார்த்தீங்கன்னா புதன். மேஷ லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் புதன் தான் வரார். மிதுனத்துக்கு அதிபதி புதன், 6ஆம் அதிபதியான கன்னிக்கு அதிபதி புதன். அப்போது மேஷ லக்னத்துக்கு 6ஆம் அதிபதியாக வரக்கூடிய கடுமையான பகைவர் வந்து திருமணத்தை தரக்கூடிய 3ஆம் அதிபதியாக வராரு. அப்போ அந்த அமைப்பில் பார்த்தீங்கன்னா கடுமையான பகைவர் வந்து திருமணத்தை தரமாட்டார். அப்படியே தரக்கூடிய அமைப்பில் வந்தால் கூட அப்படியே அந்த திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வந்தால் கூட அந்த ஜாதகர் பார்த்தீங்கன்னா 3ஆம் பாவகத்தோடு தொடர்பு கொண்டு இருக்கணும். 6ஆம் பாவகத்துக்கு 6, 8 பன்னெண்டில் மறைஞ்சிருந்து திருமணத்தை கொடுக்கணும். அப்போ தான் அந்த இது வந்து சிக்கல் இல்லாமல் இருக்கும். அப்போ வந்து ஒரு திருமணத்தை தரக்கூடிய கிரகம் 6, 8 கடுமையான பகைவர் லக்னத்தின் அடிப்படையில் கடுமையான பகைவராகவும் வரக்கூடிய அமைப்பு வந்துடுதுன்னா அந்த பகையான பாவகத்திற்கு 6, 8 பன்னெண்டில் மறைந்திருக்கணும். இப்போது மேஷ லக்னத்துக்கு உதாரணத்துக்கு மேஷ லக்னத்துக்கு 3க்கும் 6க்கும் உடையவர் வந்து புதன். இப்போ மேஷ லக்னத்துக்கு திருமணத்தை தரக்கூடியவர் பொதுவான அமைப்பு யாருன்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 3ஆம் அதிபதி. இப்போ 3ஆம் அதிபதி தசை வருதுன்னா திருமணத்தை தரணும்னா அந்த 3ஆம் அதிபதி வந்து 6ஆம் அதிபதியாகவும் 2 ஆதிபத்திய அமைப்பில் 6ஆம் அதிபதியாகவும் வராரு. அப்போ அந்த 6ஆம் அதிபதி வந்து தன் வீட்டுக்கு 6, 8, 12 மறைஞ்சிருந்தார்னா அப்போ வந்து 3ஆம் அதிபதி கேந்திர கோணத்தில் தன் வீட்டுக்கு கேந்திர கோணத்தில் இருந்தார்னா அப்போ 3ஆம் அதிபதி திருமணத்தை தருவார்னு எடுத்துக்கலாம். அப்போது கடுமையான பகைவராக வரக்கூடிய கிரகம் வந்து திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வரும்போது அந்த அமைப்பில் வந்து திருமணத்தை தரமாட்டான்னு ஃபஸ்ட்டு முடிவு எடுத்துக்கணும். அது 6ஆம் பாகமோ 8ஆம் பாகமோ சம்மந்தப்பட்டு இருக்கும்போது அந்த பாவத் பாவதிப்படி அந்த கடுமையான பாவகத்திற்கு 6, 8, 12 மறைஞ்சார்னா அந்த பாவகாதிபதி திருமணத்தை தருவார், இல்லைன்னா தரமாட்டார். அப்படி எடுத்துக்கலாம். இப்போ வந்து ஜென்ம பகைவர் ஜென்ம விரோதி பாதகாதிபதி பார்த்துட்டோம், பகைவர் ஜென்ம விரோதியும் பார்த்துட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு சம்பவம் எப்போ நடக்கும்ன்ற கணக்கு எடுக்கும்போது இது திருமணத்துக்கு மட்டும் இல்லை எல்லா அமைப்புக்கும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். இப்போ திருமணத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். இப்போ திருமணம் என்பது பார்த்தீங்கன்னா 7, 11, 3ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டது. 7ஆம் பாவகாதிபதியாக வரக்கூடிய வரைக்கும் இன்னொரு ஆதிபத்தியத்தையும் பெறும்போது அந்த ஆதிபத்தியம் பார்த்தீங்கன்னா கடுமையான பகைவராகவோ இல்லை பாதகாதிபதியாகவோ இல்லை வரக்கூடாது. ஆனால் லக்ன யோகராக வரும்போது அந்த கிரகம் வந்து திருமண அமைப்பில் சிறப்பான பலனை செஞ்சிடும். அப்போது நீ திருமண அமைப்பு தசாபுத்திகளில் 7, 3, 11ஆம் அதிபதியுடைய தசாபுத்திகள் வரும்போது அந்த
அந்த பாவகாதிபதிக்கு இன்னொரு பாவகம் வந்து 5, 9 கேந்திர கோணமாக வரும்போது எந்தவித பிரச்சனை இல்லாமல் திருமணத்தை தந்துடும். 6, 8 வந்துடுதுன்னா திருமணத்தை தராது. திருமணம் சம்பவம் நடக்காதுன்ற அமைப்புக்கு தான் அது சொல்ல வரோம். அப்போ பாதகாதிபதி கடுமையான பாதகாதிபதியாக திருமணத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் இன்னொரு ஆதிபத்தியமாக அது பாதகாதிபதியாகவோ அல்லது வந்து கடுமையான பகைவராகவோ வரக்கூடிய சமயத்தில் அந்த கிரகம் வந்து திருமணத்தை தராதுன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போது இந்த அமைப்பு பிரகாரம் நீங்கள் திருமண அமைப்பை கணிக்கும்போது ஒவ்வொரு லக்னத்துக்கும் பாதகாதிபதி யாருன்னு தெரிஞ்சிருக்கணும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் கடுமையான பகைவர் யாருன்னு தெரிஞ்சுக்கணும். அந்த அமைப்பு பிரகாரம் பார்த்தீங்கன்னா பாதகாதிபதி சொல்லிட்டேன். சரலக்னத்துக்கு 11ஆம் அதிபதியும், சிரத்துக்கு 9ஆம் அதிபதியும், உபயத்துக்கு வந்து 7ஆம் அதிபதியும் பாதகாதிபதியாக வருவாங்க. அந்த ஜாதகத்தில் பாதகத்தை செய்யக்கூடிய அமைப்பில் வராரான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா கடுமையான பகைவர்கள். மேஷ லக்னத்துக்கு புதன் கடுமையான பகைவராக வருவார். அதே மாதிரி ரிஷப லக்னத்துக்கு குரு கடுமையான பகைவராக மிதனத்துக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய் கடுமையான பகைவராக வருவார். சனிக்கும் சூரியனுக்கும் பார்த்தீங்கன்னா சந்திரனுக்கும் கடக லக்னத்துக்கும் சிம்ம லக்னத்துக்கும் சனி கடுமையான பகைவராக வருவார். கன்னியா லக்னத்துக்கு செவ்வாய் கடுமையான பகைவராக வருவார். துலாம் லக்னத்துக்கு குரு கடுமையான பகைவராக வருவார். விருச்சிக லக்னத்துக்கு புதன் கடுமையான பகைவராக வருவார். தனுசு லக்னத்துக்கு சுக்கிரன் கடுமையான பகைவராக வருவார். மகர லக்னத்துக்கு சூரியனும் கும்ப லக்னத்துக்கு சந்திரனும் கடுமையான பகைவராக வருவாங்க. மீன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கடுமையான பகைவராக வருவாங்க. இந்த அமைப்பு தெரிஞ்சு மைண்டில் இருந்தால் தான் நீங்கள் ஒருத்தருக்கு எப்போ திருமணம் நடக்குன்ற அமைப்பை நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஏன்னா ஒரு திருமணம் என்பது ஒரு சுபகாரியம், நல்ல விஷயம் நடக்க போகுது. அந்த சமயத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் பண்ணக்கூடியதுக்கு வந்து ஒரு கடுமையான பாபர் வந்து நமக்கு அந்த நற்பலனை செய்யக்கூடிய அமைப்பை தரமாட்டார். நமக்கு நண்பராகவோ நமக்கு யோகராக வரக்கூடிய கிரகங்கள் தான் நமக்கு நாம் சந்தோஷப்படக்கூடிய அமைப்பை தருமே தவிர நம்மளை கஷ்டப்படுத்தக்கூடிய கிரகங்களான பாதகாதிபதியோ கடுமையான பகைவரோ நமக்கு வந்து சந்தோஷத்தை தரக்கூடிய பலனை செய்ய மாட்டாங்க. அந்த அமைப்பில் நீங்கள் தான் கணக்கில் வச்சுக்கணும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பாவத் பாவ் விதிப்படி பார்த்துக்கிறோம். அதாவது திருமணத்தை தரக்கூடிய கிரகம் வந்து 6, 8, 12 திருமணத்தை தரக்கூடிய கிரகங்கள் தன் வீட்டுக்கு 6, 8, 12 மறையக்கூடாது, கேந்திர கோணத்தில் இருக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா பாதகாதிபதியாக வராரான்னு பார்த்துக்கணும். அதே சமயத்தில் வந்து கடுமையான ஜென்ம விரோதியாக வராரான்னு பார்த்துக்கணும். லக்ன யோகர்கள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வருவாங்க. அதாவது திருமணத்தை தரக்கூடிய லக்னத்தின் கடுமையான பகைவர் திருமணத்தை கொடுத்துட்டாருன்னா அந்த திருமணம் வந்து பார்த்திங்கன்னா முறிவில் வந்துடும். கடுமையான பகைவராக வரக்கூடிய ஒரு கிரகம் திருமணத்தை தரக்கூடிய வயதில் அந்த தசாபதிகளில் வந்து திருமணத்தை ஜாதகத்தை சரியாக பார்க்காம பண்ணிட்டாங்கன்னா அந்த அமைப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருமண முறிவை கொடுத்துரும். அடுத்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்திங்கன்னா அதாவது 7ஆம் அதிபதி 6, 8, 12 லக்னத்துக்கு 6, 8, 12 மறைந்தாலும் தாமத திருமணம் வரும். தாமத திருமணம் ஃபஸ்ட்டு ஆரம்பத்திலே சொன்னேன். ராசி லக்னத்துக்கு 2, 7, 8 பாபகிரகங்கள் இருக்கும்போது தாமத திருமணம். 7ஆம் அதிபதி வந்து 6, 8, 12 மறைந்தாலும் தாமத திருமணம் வந்துடும். ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை தரக்கூடியவர்கள் வந்து பார்த்திங்கன்னா மறைவு ஸ்தானத்தை 6, 8, 12 மறைஞ்சிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். இப்படி மறைந்தாங்கன்னா ஸ்தானபலமான ஆட்சியோ உச்சமோ மூலத்திரிகோணமோ அமைப்பில் இருக்கணும். அல்லது சுபத்துவமாக இருந்தால் அவர்கள் திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வந்துடுவாங்க. ஓகேங்களா? இப்போ ஒருத்தருக்கு திருமணம் நடக்கக்கூடாத தசையில் திருமணம் நடந்துருதுன்னா அப்போது அதனுடைய அமைப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் பலம் இழந்திருக்கும். லக்னம் வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பில் சரியான நேரத்தில் தான் திருமணம் நடைபெறும். அவர்கள் கஷ்டப்படக்கூடிய அமைப்பு அந்த இடத்துல வராது. அப்போ லக்னம் வலுத்திருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கணும். லக்னம் பலவீனமாக இருக்கக்கூடிய சமயத்தில் 6, 8 சம்பந்தப்பட்ட கிரகம் 6, 8ஆம் அதிபதியே திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வரும்போது அந்த ஜாதகருக்கு லக்னம் பலவீனமாக இருக்கும்போது திருமணம் நடந்துடும். லக்னம் வலுத்து இருக்கும்போது 6, 8ஆம் அதிபதி திருமணத்தை தரக்கூடிய கிரகமே 6, 8ஆம் அதிபதியாக வந்தால் கூட திருமணம் அந்த இடத்துல நடக்காது.
ஏன்னா கஷ்டப்படணுன்ற அமைப்பு லக்னத்தின் அடிப்படையில் இருக்காதுன்ற அமைப்பில் அது லக்னம் வலுத்து இருக்கிறதுனால அது அவங்களுக்கு நடக்காது. அப்படி எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்லாமல் திருமணத்தை தரக்கூடிய கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா ராகு கேதுகளோடு சம்மந்தப்பட்டதுன்னு வச்சுக்கங்களேன். திருமணத்தை தரக்கூடிய கிரகங்கள், அதாவது 3ஆம் அதிபதியோ 7ஆம் அதிபதியோ அல்லது 11ஆம் அதிபதியோ இல்லை சுக்கிரனோ இல்லை சுக்கிரனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களோ இல்லை 7, 3, 11 இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களோ ராகுவோடு சம்மந்தப்பட்டு இருந்ததுன்னா அந்த ராகு கேதுக்கள் தான் உங்களுக்கு அந்த திருமணத்தை தருவாங்களே தவிர சம்மந்தப்பட்ட கிரகங்கள் திருமணத்தை தராது. இது வந்து முக்கியமான பாயிண்ட், இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எந்தெந்த லக்னத்துக்கு எந்தெந்த கிரகம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருமணத்தை தருன்னு பார்த்துக்கலாம். சர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியும் 11ஆம் அதிபதியும் திருமணத்தை தரக்கூடிய, பொதுவாக திருமணத்தை தரக்கூடியவர்களாக வருவாங்க. சிற லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும், உபய லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும், அதாவது சரத்துக்கு 7, 11 முதன்மை 7, 11, சிரத்துக்கு வந்து 11, 7, உபயத்துக்கு 7, 3ஆம் அதிபதிகள் திருமணத்தை தரக்கூடியவர்களாக வருவாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு லக்னத்துக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா லக்னத்துக்கும் நான் சொன்ன மாதிரி இந்த அமைப்பை நான் சொன்ன வந்து பாதகாதிபதி இந்த 6, 8 12 மறையிறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா கடுமையான பகைவர், இதெல்லாம் கணக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அந்த 3, 7, 11, 3, 2, 12ஆம் அதிபதிகளாக அவர்கள் வரும்போது யார் தருவாங்க யார் தரமாட்டாங்கன்னு முடிவு பண்ணிக்கலாம் ஒவ்வொரு லக்னத்துக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேஷ லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதியான சனியும் 7ஆம் அதிபதியான சுக்கிரனும் 3ஆம் அதிபதியான புதனும் வந்து திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வருவார். மேஷ லக்னத்துக்கு புதன் வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் அதிபதியாகவும் வரக்கூடிய காரணத்தினால் ஒரு 6ஆம் இடத்துக்கு 6, 8 12 மறைஞ்சிருக்கும் போது பிரச்சனைகள் வராது. ஆனால் 6, 8க்கு கேந்திர கோணத்திலிருந்து புதன் வந்து திருமணத்தை கொடுத்துட்டாருன்னா அந்த திருமணம் சிக்கலாயிடும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரிஷப லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியான குருவும் 7ஆம் அதிபதியான செவ்வாயும் 2ஆம் அதிபதியான புதனும் வந்து திருமணத்தை தரக்கூடியவர்கள். மிதுன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியான குருவும் 2ஆம் அதிபதியான சந்திரனும் 12ஆம் அதிபதியான சுக்கிரனும் திருமணத்தை தருவாங்க. கடக லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான சனியும் 11ஆம் அதிபதியான சுக்கிரனும் 3ஆம் அதிபதியான புதனும் திருமணத்தை தருவாங்க. சிம்ம லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான சனியும் 2ஆம் அதிபதியான புதனும் 11ஆம் அதிபதியான சுக்கிரனும் 12ஆம் அதிபதியான சந்திரனும் திருமணத்தை தருவாங்க. கன்னியா லக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான குருவும் 2ஆம் அதிபதியான சுக்கிரனும் 11ஆம் அதிபதியான சந்திரனும் 12ஆம் அதிபதியான சூரியனும் திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வருவாங்க. துலாம் லக்னத்துக்கு 1ஆம் அதிபதியான சுக்கிரனும் 12ஆம் அதிபதியான புதனும் 7ஆம் அதிபதியான செவ்வாயும் 11ஆம் அதிபதியான சூரியனும் திருமணத்தை தருவாங்க. விருச்சிக லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 11ஆம் அதிபதியான புதனும் 7ஆம் அதிபதியான சுக்கிரனும் 3ஆம் அதிபதியான சனியும் 2ஆம் அதிபதியான குருவும் திருமணத்தை தருவாங்க. தனுசு லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியான புதனும் 11ஆம் அதிபதியான சுக்கிரனும் 2, 3ஆம் அதிபதியான சனியும் வந்து திருமணத்தை தருவாங்க. மகர லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 7ஆம் அதிபதியான சந்திரனும் 2ஆம் அதிபதியான சனியும் 3, 12ஆம் அதிபதியான குருவும் 11ஆம் அதிபதியான செவ்வாயும் திருமணத்தை தருவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கும்பலக்னத்துக்கு 7ஆம் அதிபதியான சூரியனும் 3ஆம் அதிபதியான செவ்வாயும் 12ஆம் அதிபதியான சனியும் 2, 11ஆம் அதிபதியான குருவும் திருமணத்தை தருவாங்க. மீன லக்னத்துக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிபதியான செவ்வாயும் 7ஆம் அதிபதியான புதனும் 11ஆம் அதிபதியான சனியும் 12ஆம் அதிபதியான சனியும் திருமணத்தை தருவாங்க. சுக்கரன் வந்து கலஸ்தர காரகன், திருமணத்தை தரக்கூடிய காரகன் என்ற காரணத்தினால சுக்கரன் வந்து பார்த்திங்கன்னா திருமணத்தை எல்லா லக்னத்துக்கும் தரக்கூடிய அமைப்பில் வந்துடுவார். அதே மாதிரி சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் எல்லா லக்னத்துக்கும் திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வரும். இந்த அமைப்பு இல்லாமல் 7, 12 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரகங்களும் 2, 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் சுக்கரன் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களும் சுக்கரனோடு இணைந்த கிரகங்களும் திருமணத்தை தரும். அது மட்டும் இல்லை 7ஆம் அதிபதியோ அல்ல 11ஆம் அதிபதியோ அல்லது 3ஆம் அதிபதியோ 2ஆம் அதிபதியோ 12ஆம் அதிபதியோ அல்லது சுக்கிரன் வீட்டில் உள்ள கிரகங்களுடைய பார்வை பெற்ற கிரகங்களும் திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வரும். 7, 11 3ஆம் அதிபதி திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வரும்போது அவருடைய பார்வை பெற்ற கிரகங்களும் திருமணத்தை தரும். அதோடு மட்டும் இல்லாமல் திருமணத்தை நீங்கள் வந்து இது வந்து பொதுவான விதி தான். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி
பாதகாதிபதியை பார்த்துக்கணும். 6 8ஆம் அதிபதியை 8ஆம் அதிபதியாக பார்த்துட்டு கடுமையான பகைவரை பார்த்துக்கணும். பாவத் பாவ விதியும் கணக்கில் வச்சுக்கணும். அது மட்டும் இல்லை ராகு கேதுகளை சம்மந்தப்பட்டு இருக்கும்போது ராகு தான் யாருக்கு திருமணத்தை தருவார் இந்த அமைப்பில் கணக்கில் வச்சுக்கிட்டு நீங்கள் எந்த கிரகம் வந்து அந்த பருவ வயதில் அவருக்கு தாமதமாக திருமணம் நடைபெறுமா இல்லை சரியான வயதில் திருமணம் நடைபெறுமா என்பதை கணித்து கொண்டு அந்த வயதில் எந்த கிரகங்களில் தசை வருதோ அந்த தசை வந்து இந்த திருமண அமைப்புக்கு சம்மந்தப்பட்ட தசையாக இருக்கான்னு பார்க்கணும். அந்த தசை திருமண அமைப்புக்கு சம்மந்தப்பட்டு இல்லாமல் வந்துடுதுன்னா அந்த தசையில் திருமணம் நடக்காது. அதாவது நாம் சொன்ன அந்த தசாநாதன் வந்து 7ஆம் அதிபதியாகவோ 11ஆம் அதிபதியாகவோ 3ஆம் அதிபதியாகவோ 2ஆம் அதிபதியாகவோ 12ஆம் அதிபதியாகவோ கண்டிப்பாக ஏதாவது ஒன்று இருக்கணும். இல்லை சுக்கிரனாகவோ இருக்கணும் தசாநாதன். சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்களாவது இருக்கணும். இப்போ தசாநாதன் வந்து இந்த அமைப்பில் இருந்தால் மட்டுமே ஏதாவது ஒரு அமைப்பில் இருந்தால் தான் இந்த தசாநாதன் வந்து திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் வருவார். தசாநாதன் 7ஆம் அதிபதியாக 7ஆம் அதிபதியாக வரக்கூடிய கிரகம் தசாநாதனாக வரும்போது 11ஆம் அதிபதியான புத்தியிலேயோ இல்லை 3ஆம் அதிபதியான புத்தியிலேயோ இல்லை 13ஆம் அதிபதியுடைய அந்தரத்திலேயோ அந்த சம்மந்தப்பட்ட கிரகங்களுடைய அந்தரத்தில் தான் நடக்கும். திருமணம் பார்த்தீங்கன்னா லிங்க்கு தான். அதாவது 7ஆம் அதிபதி திருமணத்தை கொடுத்தாருன்னா 11ஆம் அதிபதி புத்தியோ இல்லை 3ஆம் அதிபதி புத்தியில் 3ஆம் அதிபதி அந்தரத்திலேயோ அல்லது 2ஆம் அதிபதியுடைய அந்தரத்திலேயோ இல்லை 12ஆம் அதிபதியுடைய அந்தரத்திலேயோ நடக்கும். அது மட்டும் இல்லாமல் சுக்கிரனுடைய புத்தியிலையோ சுக்கிரனுடைய அந்தரத்திலேயோ சுக்கிரனுடைய சூட்சமத்திலேயோ அப்படி திருமணம் நடக்கும். அப்போ வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்ன 3 7 11 2 12 சுக்கிரன் வீட்டில் உள்ள கிரகங்கள் இந்த அமைப்பில் தான் தசா புத்தி அந்தரம் இதுதான் வருமே தவிர வேறு இதில் சம்மந்தப்படாத அமைப்பு வந்து தசா புத்தியோ வந்து திருமணத்தை கொடுக்க மாட்டாங்க. தசாநாதன் வந்து திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக இருந்தாகணும். அப்படி இருந்தால் தான் அந்த தசையில் திருமணம் நடைபெறும். ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போதும். நான் இப்போ சொன்ன 3 7 11 2 12 சுக்கிரன் வீடில் உள்ள கிரகங்கள் சுக்கிரன் இந்த அமைப்பில் ஏதாவது ஒரு அமைப்பு அந்த தசாநாதனுக்கு சம்மந்தப்பட்டு இருந்தாருன்னா அந்த தசை பருவ வயதில் திருமண வயதில் வரும்போது திருமணத்தை கண்டிப்பாக கொடுக்கும். அது எந்த புத்தியில் நடக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த 3 7 12 இந்த அமைப்பு 3 7 11 2 12 சுக்கிரன் இந்த புத்தியிலேயோ அல்லது 3 7 12 11 2 சுக்கிரன் வீட்டில் இருக்கக்கூடிய கிரகங்கள் அந்தரத்துலேயோ அப்படி திருமணம் நடக்கக்கூடிய அமைப்பு அதில் தான் போகும், மாற்றிலாம் போகாது. ஓகேங்களா? இப்போ 10ஆம் அதிபதி வந்து அந்தரத்தில் திருமணத்தை கொடுத்துட மாட்டார். அப்போது எதுக்கு சொல்ல வரேன்னா திருமண பாவத்துக்கு சம்மந்தப்பட்ட அமைப்பில் தான் தசா புத்தி அந்தரம் கனெக்ட் ஆகும். அது சுபத்துவமாக இருக்கக்கூடிய கிரகங்களாக இருந்ததுன்னா அந்த பலனை சிறப்பாக செஞ்சிடும். சுபத்துவம் பாவத்துவம் வந்து பாவர் வந்து கெடுப்பார், சுபர் வந்து கொடுப்பார். ஓகேங்களா? சுபத்துவம் பாவத்துவம் இதில் வந்து முன்னே நிற்கும். அதாவது சுபத்துவம் பாவத்துவத்தை ஃபைனலாக வச்சுக்கிட்டு நீங்கள் திருமணம் எப்போது நடைபெறும் கணக்கில் எடுத்திங்கன்னா சிறப்பாக இருக்கும். வாழ்த்துக்கள்.